வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மோரை வீட்லயே கடையிறது எப்படி சரிங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்றேன். முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்டி. இந்த சட்டி இந்த ஷேப்ல தான் இருக்கணும். அப்புறம் மோர் கடையிறதுக்காக மத்து. உங்க வீட்டில் மோர் கடையிற மத்து இல்லைன்னா அந்த முட்டை கலக்கி கண்டிப்பா வச்சிருப்பீங்க, இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் தயிர். இந்த தயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால மோரை கடைய முடியாது. பொருள் எந்த பொருள் இருந்தாலும் கடைய முடியாது. அதுக்கப்புறமா தயிரை மோராக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை இதை நம்ம ஊற்ற போகிறோம். அப்புறம் டேஸ்ட் வரதுக்கு, மோருக்கு டேஸ்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு. இதெல்லாம் ஓகே. இதை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு பக்கத்தில் வேர்க்கல்லையோ சிப்ஸோ வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஃப்ரீயாக இந்த ஒர்க்காக பண்ண முடியும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கான தயிரை இந்த கடாயில் ஊற்றிக்கும், இந்த சட்டியில். பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி இதையும் நம்ம ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த தேவையான அளவுன்றது எவனும் சொல்ல மாட்டான், நானும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வேர்க்கல்லையை சாப்பிட்ற வரைக்கும் இதை இப்படியே கடையும். இப்படியே கடையும் போது இந்த மோரானது உள்ள வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கமெண்ட்லாம் வரும், வெண்ணெய் வரணுமா சரிங்களா, கீழே சிந்தாம இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க ஒரு என்கரேஜிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ½ கடைஞ்சிங்கன்னா நான் இந்த வீடியோவே அவாய்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ½ இந்த மாதிரி கமெண்ட்ஸாமும் வரும். இருந்தாலும் நீங்க இப்படியே கடைஞ்சிட்டீங்கன்னா மோர்ல வெண்ணெய் வருதோ இல்லையோ உங்க கையில இருந்து ரத்தம் வரும் கண்டிப்பா. சனிக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருந்து என்ன வேலைலாம் செய்ய சொல்லுவாங்கன்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே முன்னுதான். எதிர்பார்த்த அளவுக்கு கடைஞ்சாச்சு, முடிஞ்ச அளவுக்கு. இப்ப பாருங்க, இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு வெண்ணெய் வந்திருக்கு. இந்த வெண்ணெய் இல்லை இவ்வளவும் வந்து அந்த மோர்ல இருந்து நம்ம வெண்ணெயை கடைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு வழியா வேர்க்கல்லையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தாளிக்கணும், கொத்தமல்லி போட்டு ஃபைனல் டச் பண்ணணும். அதை நம்ம கிச்சனில் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய கடாய் இருந்தாலும் சரி, சின்ன கடாய். இது பாருங்க ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற கடாய். இந்த கடாயை வச்சுட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா எண்ணெயை அதே தேவையான அளவு ஊற்றணும். ஊற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த கடுகு உளுந்த பருப்பு வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு எல்லாருமே இருக்கும். இதையும் தேவையான அளவுக்கே போடுங்க. போட்டிங்கன்னா எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் போடணும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொரியும் சரிங்களா. தெரியும், அதனால சின்னதாக வச்சுருங்க அடுப்பை. அடுத்ததா இதில் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா, ரவுண்டு காஞ்ச மிளகாவோ நீட்டு காஞ்ச மிளகாவோ பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் சிலர் போட்டு பண்ணுவாங்க. நம்ம காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் காரத்துக்கு லைட்டாக. சும்மா ஒரே ஒரு மிளகா மட்டும் நான் போட்டிருக்கேன். அதை பிச்சு இப்போ அதை அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை அதுவும் போட்டிங்கன்னா நல்லா தாளிப்புக்கு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா தாளிச்சதை எடுத்து மோர்ல ஊற்றணும், அதுவும் தெரிக்கும். செஞ்சு வச்சிருந்தா மோர்ல அப்படியே ஊற்றிடுங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டவ்வை மறக்காம ஆஃப் பண்ணிடுங்க, கேஸ் ஸ்டவ்வை. பாருங்க, இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு அருமையான ஹவுஸ் மேடு மோர். ஒரு கலர்ஃபுல்லான கலர்னா ஒயிட் கலர் தான் இருந்தால் நான் லைட்டாக கொஞ்சம் அந்த மிளகா போட்டதுனால ஒரு லைட்டு மெரூன் கலர் வரும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து கருணக்கிழங்கு நல்லா பெருசாக மீன் மாதிரி அறுத்து வறுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சமையல்ல ஒரு புடி, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு டஃப்பான சமையலோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.